ஒரு காட்டுல மீனுக்குருவி வாழ்ந்துட்டு இருந்தது. அதோட கணவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம இறந்து விட்டார். இதனால மீன் தனது கூட்டுல தனியா வாழ்ந்துட்டு வந்தது. அந்த கூட்டுல மீனுக்குருவியோட முட்டை ஒன்று இருக்கு. இன்னும் 4-5 நாளில் குஞ்சு அதுல இருந்து வெளியில வந்துடும். இருந்தாலும் மீனுக்குருவி குழப்பமாவே இருந்தது. மறுநாள் மீனுக்குருவி டாக்டர் கிட்ட போச்சு. டாக்டர், எனக்கு உடம்புல சரியில்லை, அடிக்கடி மயக்கம் வருது, எதை பார்த்தாலும் மங்கலா தெரியுது, அடிக்கடி உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஏதாவது மருந்து கொடுக்க டாக்டர். மீனு, உங்க உடம்ப 4 வருஷமா நான் தான் செக் பண்ணிட்டுருக்கேன். உங்க வியாதிக்கு என்கிட்ட மருந்து கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இந்த வியாதிக்கு யார்கிட்டேயும் மருந்து கிடையாது. நீங்க வாழ போறதே இன்னும் கொஞ்ச நாள் தான். இதை சொல்ல கஷ்டமாக இருக்கு. இருந்தாலும் சொல்லிதானே ஆவணும். இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா இருங்க. டாக்டர், நான் மட்டும் தனியா இருந்தா சாக போறத நினைச்சு பயப்பட மாட்டேன். ஆனா கூட்டுல என்னோட முட்டையும் இருக்கு. அதுல இருந்து குஞ்சு வந்து அது கொஞ்சம் பெருசா வளர வரைக்கும் நான் உயிரோட இருந்தா போதும். அதுக்கு ஏதாவது மருந்து தாங்க டாக்டர், ப்ளீஸ். மீனு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த மருந்தும் இல்லை. பிறகு மீனு வருத்தத்தோட தனது கூட்டுக்கு வந்துச்சு. இப்போ நான் என்ன செய்வேன்? நான் இறந்துட்டேனா என் முட்டை என்ன ஆகும்? இது அப்படியே விடக்கூடாது. நான் உயிரோட இருக்கும்போதே யார்கிட்டையும் முட்டையை கொடுத்துடணும். காலு அண்ணா. மீனு தங்கச்சி, என்ன விஷயம்? காலு அண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லை. நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன். எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். மீனு தங்கச்சி, நம்மள மாதிரி பறவைகளுக்கு நோய் வர்றது, அப்புறம் அது சரியா போறது, இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. சரி, ஏதோ உதவின்னு சொன்னியே, என்ன உதவி? காலு அண்ணா, இது என்னோட முட்டை. இன்னும் 2 நாள்ல பொரிச்சு குஞ்சு வெளியே வந்துடும். இது உன்னோட கூட்டுல வச்சுக்கோ. நான் இறந்துட்டேனா குழந்தைய நல்லபடியா வளர்த்துருந்தேன். இல்ல மீனு, இது எங்களால முடியாது. வேறு ஏதாவது உதவி இருந்தா சொல்லு, செய்றோம். முட்டை அடைகாத்து குஞ்சி பொரிச்சு அத வளர்க்குறதெல்லாம் சாதாரண விஷயமில்ல. ஒருவேளை இதுல எங்கேயாவது தப்பு நடந்துச்சுன்னா அந்த பாவம் எங்களுக்கு தான் வரும். அதுவும் இல்லாம இப்ப என்னோட குழந்தையும் வெளியே வர நேரம். அதனால நீ வேற யார்கிட்டயும் முட்டைய கொடுக்க முயற்சி பண்ணு. பிறகு மீனு குருவி முட்டை எடுத்துக்கிட்டு சோகமா கிளியோட வீட்டுக்கு போச்சு. என்ன கௌரி, எப்பவுமே இப்படியே இருந்தா எப்படி? எப்பவாவது ஒரு முறையாவது நல்ல காரியம் பண்ணலாமே. நான் என் முட்டைய அடக்காக்குறனே, அதுவே நல்ல விஷயம்தான். அடுத்தவங்க முட்டையெல்லாம் அடக்காக்க என்னால முடியாது. கிளி, அண்ணே, எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை, சீக்கிரம் இறந்துடுவேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால என்னோட முட்டைய உங்க கூட்டுல வச்சு வெளியே வரப்போற குழந்தைய வளர்த்து ஆளாக்குங்க. தயவு செஞ்சு எனக்காக இந்த உதவி பண்ணுங்கன்னு. மீனு, நானே இந்த கூட்டுல தனியா இருக்கேன். நினைச்சா வெளியில இருப்பேன், நினைச்சா கூட்டுல இருப்பேன். அதனால உன்னுடைய முட்டைக்கு சரியான பாதுகாப்பு என்னால கொடுக்க முடியாது. நீ ஒன்னு பண்ணு, புறா கிட்ட போய் கேட்டுப்பாரு. அது கண்டிப்பா உதவி செய்யும்னு நினைக்கிறேன். மீதுகுருவி மீண்டும் முட்டைய தூக்கிக்கிட்டு புறா வீட்டுக்கு போனுச்சு. ஆனா புறாவும் முட்டைய வாங்கி மீனுக்குருவியோட குழந்தைய வளர்க்க மறுத்துருச்சு. வேற வழி இல்லாம மீனுக்குருவி முட்டைய தூக்கிக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. கடவுளை இப்படி கல் நெஞ்சா இருக்கிறா? நான் என்ன உயிரை காப்பாத்துனா கேக்குறேன். என் குழந்தை உயிரை காப்பாத்துன்னு தானே கேக்குறேன். குழந்தை, இந்த உலகத்துல வாழ்றது உனக்கு பிடிக்கலனா அதையும் கூடையே கூப்பிட்டுக்க. மீனுக்குருவி இப்படி அழுதுகிட்டே இருக்க ராத்திரி ஆயிருச்சு. காலை இனிமே எனக்கு சத்தான உணவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. பகல் பூரா இந்த முட்டைய அடக்காத்து. அது மேல உட்கார்ந்து உட்கார்ந்து என் இடுப்பெல்லாம் வலிக்குது. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. கௌரி, என்னைக்கு நீ முட்டையிட்டியோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட உணவையும் சேர்த்து நீந்தா சாப்பிட்றா. அப்புறம் எப்படி உடம்பு வீக்காகும்? கௌரி, எனக்கு மீனுகுருவி ஞாபகமாவே இருக்கு. நாம
எவ்வளோ நாள் மீனுகுருவி சாப்பாட்டை திருடி சாப்பிட்ருப்போம். நானும் மீனுகுருவி முட்டைய வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆனா நீ வேண்டான்னு சொல்லிட்ட. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இப்பவே கிளம்பி மீனு குருவி கூட்டுக்கு போங்க. இப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் படுத்தாங்க. காகம் தூங்குனதும் காகம் சுத்தம் போடாம கிளம்பி மீனுகுருவி வீட்டுக்கு போச்சு. மீனுகுருவி கூட்டுக்கு காகம் போனப்ப அங்க மீனுகுருவி செத்து கிடந்துச்சு. இத பார்த்த காகம் மனசு தாங்க முடியாம அழுதுச்சு. மீனு தங்கச்சி, எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிடியா? நீ போயிட்டா, இருந்தாலும் உன் முட்டைக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். அதிலிருந்து வரப்போற உன் குழந்தைய என்னோட குழந்தையாகவே வளர்ப்பேன். பிறகு காகம் மீனுக்குருவி முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு போச்சு. பிறகு அந்த முட்டையும் சேர்த்து தன்னுடைய முட்டை போல் 2 பேரும் சேர்ந்து வளர்த்தார்கள்.